அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ வந்து நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் கோண்டாள் சந்திலாம் நிற்கிறோம். கோண்டாள் சந்திக்கு ஏன் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோவில் பார்த்துருக்கீங்க. இந்த இடங்களை மட்டும்தான் பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியாக வந்தபடியாக போய் ஐஸ்கிரீம் குடிக்க மட்டும் வந்துடுறாங்க. அந்த கடையில் சரி கோண்டாள் சந்தியில் இருக்குது. உங்களுக்கு இதில் டிஸ்கிரிப்ஷனில் இந்த நம்பர் போட்டு தராங்க. வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிற்கிறது வந்து கோண்டாள் சந்தியில் இருக்கிற ஈஸ்டரி அப்படின்ற ஒரு ஐஸ்கிரீம் கடை. அந்த கடைக்கெல்லாம் நாங்கள் போய் ஐஸ்கிரீம் குடிக்க போகிறோம். அன்றைக்கு வீக் டேஸில் ஃப்ரீன்றபடியாக ஃபேமிலியாக வந்து நாங்கள் ஐஸ்கிரீம் குடிப்போம். வந்து போய் உள்ள ஐஸ்கிரீம் குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறோம் என்ன மாதிரி இருக்குது எப்படி இருக்குன்ட்டு. அதோட பாருங்கள் இந்த நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு எல்லாமே இந்த மாதிரி செய்ய விட்டுருக்கு. டூரிஸ்டாக நம்பெல்லாம் கப்புள்ஸாக நம்பெல்லாம் இந்த நம்பெல்லாம் நல்ல டிசைனாக செய்கிறது. அந்த பார்க்குறதுக்கும் வழியாக இருக்கும் கடை. அதில் பார்த்திங்கன்னா சீஃபுட் ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னுக்கு தான் இந்த கடை இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். வாங்க. கிறிஸ்மஸோட நல்ல வடிவாக டெக்கரேட் எல்லாம் பண்ணியிருக்குதுன்னு பார்க்கவும் நல்ல வடிவாக இருக்குது. ஒரு வீடு தான் வீடாக வடிவாக அந்த ஐஸ்கிரீம் இது மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஐஸ்கிரீம் கடை மாதிரி. வாவ், உண்மையிலே நல்லா இருக்குது. அந்த பர்த்டே டைமில் வந்து ஃபோட்டோஸோடு எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக வந்து ஃபோட்டோஸோடு எடுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு நாளைக்கு ஐஸ்கிரீம் குடிக்க பாருங்கள். நான் இன்றைக்கு குடிச்சிட்டு சொல்கிறேன் என்ன மாதிரி இருக்கு அந்த ஐஸ்கிரீம். அதோட மெனு கார்டில் இருக்குது. இந்த புட்டுக்குள்ளர் ஐஸ்கிரீம் தான் இதில் ஃபேமஸ். கூடுதலாக ஐஸ்கிரீம் வந்தாலே எல்லாருக்கும் பிடிக்கும். நல்ல ஒரு பிளேஸ் உண்டு. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் புட்டுக்குள்ளர் ஐஸ்கிரீம் தான் கூட வந்தாங்க. அப்போ அதை விழாவிக்கு முதல் இந்த ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் ஒன்று வச்சுருக்கீங்க. அதோட இந்த ஜெலியும் வச்சுருக்கீங்க. இதுக்கு மேலே தான் அந்த புட்டுக்குள்ளர் ஐஸ்கிரீமை வைக்கிறதா. பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு. நைஸ். ஐஸ்கிரீம் கப்பில் 2 தண்ணி வச்சு ஐஸ்கிரீம் வந்துட்டு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் என்ன மாதிரி டேஸ்ட். நல்லா தான் இருக்குது. ரொம்ப நல்லா டேஸ்ட் ஆகுது. ஜெலியும் சாப்பிட்டு பாருங்கள். நல்லா
எல்லா ஃப்ரூட்ஸும் இதுக்கு போட்டிருக்கு. பைனாப்பிள், ஆப்பிள் நல்லா இருக்குது, உண்மையாகவே நல்லா இருக்குது. ஓகே, நான் சாப்பிட்டு பிரியாணி ஐஸ்கிரீம் 250 ரூபா. பிரியாணியில் இல்லாமல் ஐஸ்கிரீம் பிரியாணி மாதிரி அந்த செட்டப்பில் செய்ய ஓகே, எனக்கு டிஃப்ரெண்ட்டாக செய்யணும். நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்குது. அதில் ரோஸ் மூலம் வந்துருக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐஸ்கிரீம் குடிச்சிட்டோம். உண்மையாகவே நல்லா இருக்குது. பில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 புட் ஐஸ்கிரீமும் ஜூஸ்பெரி ஸ்பெஷல் ஐஸ்கிரீமும் ஒன்றும் 2 சிங்கிள் நட்ஸ் வெனிலா ஒன்று எடுத்துனாங்க. 1950. மற்ற ரோல்ஸும் எடுத்துனாங்க. எல்லாமே எங்களுக்கு 2280 ரூபா பில் வந்துருக்கு. ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். அந்த ஐஸ்கிரீம் குடித்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உண்மையாகவே ஐஸ்கிரீம் நல்லா இருந்தது. இப்போ நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொடுத்தோம். ஏதோ ஒரு தேவைக்கான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.